இலக்கிய செயல்ல அடுத்து என்ன நடக்கலாம் அப்படின்னா, நம்ம இலக்கியா எப்படியாவது கார்த்திய திருத்தணும். அதுக்கு எஸ்எஸ்கே தாட்சாயன் யாருங்கிறத அம்பலப்படுத்தணும். அப்படி பண்ணா மட்டும் தான் கௌதம் நம்ம கார்த்திய காப்பாத்த முடியும். ஐயோ! இலக்கியா, நீ சொல்றது எனக்கு புரியாம இல்லம்மா. ஆனா, நாம போயிட்டு கார்த்திக்கு ஆதரவா எது பண்ணாலுமே, அத கார்த்தி தப்பா தானே புரிஞ்சுக்கிறான். என்னால அதுக்கு எதிரா எதுவுமே பண்ண முடியல இலக்கியா. அதனால தான் நான் அமைதியா போயிட்டுருக்கேன். இல்லன்னா நான் அமைதியா போவேனா? கார்த்தி என்னைக்கா இருந்தாலும் என் தம்பி தான். அவன் வேணா என்ன யாரோ மாரி ஒதுக்கலாம். ஆனா, என்னால அப்படி இருக்க முடியல. கார்த்திக்கு எப்படியாவது புரிய வைக்கலாம்னு நான் ஆசைப்படுறேன். ஆனா முடியல இலக்கியா. கௌதம், இங்க பாருங்க. நாம முடியலன்னு சொல்லி அப்படியே விட்டோம்னா, கார்த்தி இருக்க அந்த எஸ்எஸ்கே தாட்சாயணி பேச்ச கேட்டுக்கிட்டு, இப்படிதான் கௌதம் ஏதாவது பண்ணிட்டே இருப்பான் லூசு மாரி. நீங்க வாங்க. அதுக்கு நான் என்ன பண்ணலாம்னு ஐடியா சொல்றேன் அப்படின்னு இலக்கியா எஸ்எஸ்கே தாட்சாயணிய உண்மையான முகத்திலே கிழிக்கணும். அத கார்த்தி பார்க்கணும். அப்படி பார்த்தா மட்டும் தான் கார்த்தி நம்புவான்னு இலக்கியா முடிவு பண்ணிட்டாங்க. பைரவி நேரா போய் கார்த்தி அஞ்சலிய பார்த்து, "இங்க பாரு கார்த்தி, அந்த கௌதம் ஒண்ணும் சொத்தெல்லாம் உன்ட்ட குடுக்குற மாரி ஐடியாவே இல்ல போல. என்ன சொல்றீங்க சித்தி?" "ஆமா கார்த்தி. அந்த கௌதம் என்ன சொல்றான் தெரியுமா? 6 மாசம் நீ வந்து அந்த வீட்ல தங்கணுமாம். தங்கி வீட்டு பொறுப்பு, பிசினஸ்லாம் கரெக்ட்டா பார்த்துக்கணுமாம். எல்லாத்தையும் பார்த்து நீ அதுல சாதிச்சா மட்டும் தான் கௌதம் வந்து சொத்த உன் பேர்ல மாத்தி குடுப்பானாம்." "என்னது? அவன் என்ன பெரிய இவனா? அவன் சொல்றத கேட்டுட்டு இருக்கறதுக்கு? அவன் இதுவரைக்கும் எனக்கு அண்ணனா இருந்தான். ஆனா எனக்கு உண்மை தெரியல. ஆனா இப்போ எனக்கு உண்மை தெரிஞ்சு போச்சு. இதுக்கப்புறம் அவன் சொல்ற எதையும் நான் கேட்க தயாரா இல்ல. நான் ஆல்ரெடி அவனுக்கு வக்கீல் நோட்டீஸ் அனுப்பிச்சுட்டேன்." "என்ன கார்த்தி சொல்ற? புரியல." "ஆமா ஆண்டி. நான் ஆல்ரெடி அவனுக்கு என் சொத்தெல்லாம் எனக்கு தர சொல்லி வக்கீல் நோட்டீஸ் அனுப்பிச்சிருக்கேன். விடுங்க. நம்ம லீகலாவே மூவ் பண்ணிக்கலாம்." "கார்த்தி, லீகலா மூவ் பண்றது நெறைய சிக்கல்லாம் இருக்கு. ஏன்னா, உங்க அப்பா அதான் என் அண்ணன் இருக்காரே. அவரு சொந்தமா தான் சம்பாரிச்ச சொத்து இது எல்லாமே. அவரா தான் பார்த்து கௌதமுக்கு எழுதி குடுத்துருக்காரு. நீ போய் கோர்ட்ல கேஸ் குடுத்தாலுமே, அந்த இடத்துல உங்க அப்பா வந்து கௌதமுக்கு பேர தான் சாட்சி சொல்லுவாரு. ஏன்னா, உங்க அம்மா இருக்காங்களே ஜானகி, அவங்க சரியான கௌதம் பைத்தியம். அவங்க சொன்னாங்கன்னா, உங்க அப்பா அப்படியே கேட்பாரு. அப்படி மட்டும் உங்க அப்பா வந்து கோர்ட்ல, "கௌதம் என் புள்ள தான். நான் விருப்பப்பட்ட சொத்தெல்லாம் குடுத்துருக்கேன்னு" ஒரு வார்த்த சொன்னா போதும் கார்த்தி. அப்புறம் நீ கேஸ் குடுத்தாலும் எல்லாம் வேஸ்ட்டா தான் போகும். அதனால நீ கொஞ்சம் அவசரப்படாம இரு. கேஸ் குடுத்துட்டோமே, சொத்துலாம் நமக்கு கிடைச்சிரும்னு சொல்லி, நீ கொஞ்சம் லூஸ் மாரி பண்ணனா, எல்லாம் வேஸ்ட்டா போயிடும். அப்ப என்னதான் ஆன்ட்டி பண்றது? அந்த கௌதம் சொல்ற மாரி நாங்க வந்து உட்காந்து 6 மாசம் எல்லாத்தையும் பண்ணா தான் சொத்து எனக்கு தருவானா? அவன் எனக்கு பிச்சை போடுறானா? ஐயோ! கார்த்தி, அதேதான் நானும் கேட்டேன் அவன்ட்ட. எனக்கு புரியுது கார்த்தி. இது எல்லாமே உன் சொத்து. உனக்கு வர வேண்டிய சொத்து. இதுல வந்து அவன் உனக்கு பிச்சை போடணும் அப்படிங்கிறது எந்த ஒரு அவசியமும் இல்ல கார்த்தி. ஆனா இருந்தாலும் இப்போ நிலைமை சரியில்ல. அதனால நீ கொஞ்சம் பொறுமையா இருந்து ஆகணும். புரியுதா? அந்த கௌதமுக்கு என்ன பண்ணுனா அவனாவே சொத்த வந்து உன்கிட்ட குடுப்பான்னு எனக்கு தெரியும். அதுக்கான வேலைய நானே பண்றேன் அப்படின்னு இங்க பைரவி சொல்லிட்டு கிளம்பிடுறாங்க. இங்க இலக்கியா கௌதம பார்த்து, "கௌதம் போலாமா?" "எங்க இலக்கியா போலாமான்னு கேட்குற?" "கௌதம், நான் தான் சொன்னேன்ல, நாள கடத்த வேணாம் கௌதம். கார்த்திக்கு உண்மைய நிரூபிச்சே ஆகணும். அதனால நான் ஒரு பிளான் பண்ணேன்னு சொன்னேன்ல, அந்த பிளான் படி நீங்க என் கூட வாங்களேன்." "இலக்கியா, ஃபர்ஸ்ட்டு நம்ம எங்க போறோம்னு தெளிவா சொல்லு. அதுக்கப்புறம் நான் உன் கூட வரேன்." "ஐயோ! கார்த்தி, அ இல்ல கௌதம், ஒண்ணும் இல்ல. கார்த்திக் உண்மை நிரூபிக்கிறதுக்கு எஸ்எஸ்கேவை பார்க்க போறோம். எஸ்எஸ்கேவ பார்த்தா எல்லாம் தெரிஞ்சிருமா?" "அதுதான் கௌதம் சொல்றேன். நீங்களும் நானும் எஸ்எஸ்கே போய் பார்ப்போம். பார்த்து இந்த மாரி கார்த்தி சொத்துக்காக நெறைய பிரச்சனை பண்ணிட்டு இருக்கான். இதனால நம்ம குடும்பத்துல நெறைய பிரச்சனை வருது. அதனால சொத்த நான் கார்த்திக்கே குடுக்கலான்னு இருக்கேன். தயவு செஞ்சு இதுக்கப்புறம் எங்க வாழ்க்கையில நீ பிரச்சனை பண்ணாதன்னு சொல்லி அவன்ட்ட பேசுவோம்." "இலக்கியா, உனக்கு என்ன பைத்தியமா?" "ஐயோ! கௌதம், நான் சொல்றத கேளுங்களேன். நீங்களே நம்பிட்டீங்க பார்த்தீங்களா? இதே மாரி எஸ்எஸ்கே நம்ப வச்சா, கண்டிப்பா எஸ்எஸ்கே என்ன பண்ணுவான்? அப்படியே நான் நெனச்ச மாரியே உங்கள நல்லாவே முட்டாளாக்கிட்டேன். நீங்க நடுத்தெருக்கு வந்துட்டீங்க. உங்க கதை அவ்வளோதான் அப்படின்னு சொல்லி சந்தோஷப்படுவான். அத தவிர அவன் வாயாலேயே இதெல்லாம் எதுக்காக பண்ண அப்படிங்கிற உண்மையாவும் சொல்லுவான். அப்படி சொன்னான்னா, நாம அத அழகா வீடியோ எடுத்து அப்படியே கார்த்திட்ட குடுத்துருவோம். கார்த்திட்ட குடுத்தா கார்த்திக்கு அப்புறம் எல்லா உண்மையும் தெரிஞ்சிரும் கௌதம். அப்புறம் நாம நெனச்சது ஈஸியா நடந்துரும் கௌதம். அதனால தான் சொல்றேன்." "இலக்கியா, நீ சொல்றது நல்ல ஐடியாவா இருக்கு. சரி வா போலாம்." அப்படின்னு சொல்லி நேரா கௌதமும், இலக்கியாவும் கிளம்பி நம்ம எஸ்எஸ்கே ஆஃபீஸ்க்கு போறாங்க. போயிட்டு எஸ்எஸ்கேவ பார்க்குறாங்க. எஸ்எஸ்கே 2 பேரையும் பார்த்ததும் செம்ம சந்தோஷப்படுறான். "என்ன 2 பேரும் சேர்ந்து வந்திருக்கீங்க? என்ன விஷயம்?" "இங்க பாரு எஸ்எஸ்கே, நீ பண்ண காரியத்தினால கார்த்தி இன்னைக்கு நோட்டீஸ் அனுப்பிச்சிருக்கான். இதனால எங்க அம்மாவுக்கு உடம்பு சரியில்ல. என்னால எங்க அம்மாவ அப்படி பார்க்க முடியல. எங்க அம்மாவே ஆசைப்பட்டு சொல்ட்டாங்க. சொத்தெல்லாம் கார்த்திக் குடுத்துரு கௌதம் அப்படின்னு. இதுக்கு மேல எனக்கு சொத்து வேணாம். முடிவு பண்ணிட்டேன். அதனால சொத்து எல்லாத்தையுமே கார்த்திக்கு மாத்த தான் முடிவு பண்ணிட்டேன். ஸோ இதுக்கப்புறம் நீ எந்த பிரச்சனையும் பண்ணாத. ஏன்னா எங்க அம்மாவோட ஹெல்த் கண்டிஷன் ரொம்ப மோசமா இருக்கு. எங்கள விட்டுரு அப்படின்னு கௌதம் சொல்லவும், எஸ்எஸ்கே உடனே பயங்கரமா சிரிக்கிறான். "என்ன கௌதம், பாத்தியா? இதுக்கு தான் அப்பயே சொன்னேன். நீ மட்டும் முன்னாடியே சொத்தெல்லாம் கார்த்திக் பேர்ல மாத்தி விட்டுட்டு, நீ எங்கேயாவது போயிட்டனா, உன்ன அப்பயே விட்டுருப்பேன் கௌதம். ஆனா நீ கேட்டியா? பாரு, உன்னால நாகுவ வச்சு கார்த்திய கடத்தி, கார்த்திய நீ தான் கடத்தன்னு சொல்லி உன் மேல பொய் கேஸ் போட்டு, உன்ன உள்ள தள்ளி,
கடைசி இலக்கியா சண்டை போட்டு நாகுவ நல்லவனா மாத்தி, நாகுவ உன்கிட்டருந்து நாகு வந்து எப்படியாவது எனக்கு வில்லன் ஆக்குறன்னு சொல்லி, என்னென்னமோ இலக்கியா பண்ணி கடைசில நாகு ஜெயிலுக்கு போயி, இவ்ளோ பிரச்சனைக்கு அப்புறம் நீ வந்து, "நான் பண்ணதெல்லாம் முட்டாள்தனம் தான். நான் சொத்த குடுத்துருன்னு" சொல்லியே, கேட்கறதுக்கே கொஞ்சம் சிரிப்பா இல்லையா கௌதம்? ஏன் கௌதம் இப்படி பண்ண? இதெல்லாம் நீ ஆரம்பத்திலேயே பண்ணியிருந்தா, உன்ன பொழச்சு போன்னு விட்டுருப்பேன்ல. ஆ? இங்க பாரு எஸ்எஸ்கே. நான் பண்ணதெல்லாம் தப்பு தான். இல்லன்னு சொல்லல. உன்னுடைய பலம் தெரியாம நான் மோதிட்டேன் உன்ட்ட. ஸோ, அத இப்ப நான் புரிஞ்சுக்கிட்டேன். அதனால தான் இப்போ உன்கிட்ட வந்து என்ன விட்டுரு, சொத்த குடுத்துருன்னு சொல்றேன். இதுக்கு தான் கௌதம். இடம், பொருள் எவள பார்த்து மோதணுங்கிறது, கடைசில உன் தம்பிய வச்சு உன் கண்ண குத்திட்டேன் பார்த்தியா? நீ சொன்னியே, என்ன யாராலயும் ஒண்ணும் பண்ண முடியாதுன்னு. கடைசில உன் தம்பிகிட்ட நீ தோத்து போயிட்ட. ஒத்துக்கிறியா? கண்டிப்பா எஸ்எஸ்கே. ஒத்துக்கிறேன். ஓகே. அப்பன்னா, நீ போ. நாளைக்கே பத்திரத்துக்கு ஏற்பாடு பண்றேன். சொத்தெல்லாம் எழுதி குடுத்துட்டு நீ சொன்ன மாரி, இந்த ஊர்ல இருக்கக்கூடாது. புரியுதா? கெளம்பு அப்டின்னு சொல்லி எஸ்எஸ்கே சொல்லிர்றான். இலக்கியா இது எல்லாத்தையும் அழகா வீடியோ எடுத்துறாங்க. வீடியோ எடுத்து கார்த்திக்கு அனுப்பிறாங்க. கார்த்தி பார்த்தோனே செம்ம அதிர்ச்சி ஆவுறான். ஏன்னா, எஸ்எஸ்கே ஆரம்பத்துலருந்து இப்ப வரைக்கும் கௌதம பழிவாங்கறதுக்கு என்னலாம் பண்ணாரு. இப்ப கூட கௌதம ஜெயிலுக்கு அனுப்புனது நான் தான். கார்த்திய கடத்தினது நான் தாங்கிற உண்ம எல்லாத்தையும் கார்த்தி பார்த்தோனே செம்ம அதிர்ச்சி ஆவுறான். அப்போ இத்தன நாள் அண்ணி சொன்ன மாரி இந்த எஸ்எஸ்கே ரொம்ப மோசமானவன் தான் போல. நாம தான் தப்பா புரிஞ்சுக்கிட்டோம். அப்போ எல்லாத்துக்கும் காரணம் எஸ்எஸ்கேவும், தாட்சாயும் தானா? அப்போ கௌதம் அண்ணனும், இலக்கிய அண்ணியும் நல்லவங்க தானா? நாம தான் அவங்கள சரியா புரிஞ்சுக்கல. இந்த எஸ்எஸ்கே கௌதம் அண்ணன பழிவாங்கறதுக்கு நம்மள பகடைக்காயா பயன்படுத்தி, லாஸ்ட்ல நம்ம குடும்பத்துல நம்மளையே ஒரு எதிரியா மாத்திட்டானே! அப்படின்னு கார்த்திக்கு எல்லா உண்மையும் புரிய வருது. ஸோ, இதுக்கப்புறம் கார்த்தி என்ன பண்ண போறாரு? எஸ்எஸ்கே, தாட்சாயணி அவங்க 2 பேர் கூடயும் இருந்து, அவங்களுடைய இந்த கேவலமான புத்திக்கு கார்த்தி சரியான தண்டனைய வாங்கி குடுத்துட்டு, நம்ப கௌதம பார்க்க போனா நல்லா இருக்கும்னு நெனைக்கிறவங்க, மறக்காம இந்த வீடியோக்கு லைக் பண்ணி தெரியப்படுத்துங்க.